ஹாய் ஹலோ மக்களே, குட் ஈவினிங். இன்னைக்கு டேட் மார்ச் 17. ஓகே, 4:11 ஆயிடுச்சு. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த வீடியோ இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே வரும். சரியா? அதாவது சிஷார்ப் லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் ஒரு கன்சோல் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதோடைய தொடர்ச்சி தான். சரியா? ஓகே, அதாவது விஷுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சரியா? விஷுவல் ஸ்டுடியோ 2022 மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணுறத நீங்கள் ஓகே பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், டீப் ஃபோல்டரில் மை லேர்னிங்கிற ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். ஓகேவா? அப்புறம் மை லேர்னிங்கில் ஆப்புக்குள்ளே ஷார்ப்புங்கிற ஒரு ஃபோல்டர், ஷார்ப் ஃபோல்டருக்குள்ளே டீச்சிங் பேசிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒன்றுமே இல்லை. சரியா? இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை கிளிக் பண்ணுறேன். ஓகே, நல்லா கவனிங்க. ஓகே, அதுக்கப்புறம் கிரியேட் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஓகே, இங்கே கன்சோல் ஆப்னு டைப் பண்ணுறேன். ஓகே, கன்சோல் ஆப் ட்ரை பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த ஷார்ப், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? இந்த கன்சோல் ஆப் .NET ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இது நான் சொல்கிறது புரியுதா? இதில் ஷார்ப் விண்டோஸ் கன்சோல்னு இருக்கும். ஷார்ப் விண்டோஸ் கன்சோல். ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கன்சோல் விண்டோஸ் இது மட்டும் இருந்தால் போதும். ஓகே, இதில் அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு லினக்ஸ், மேக் ஓஎஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை நான் வச்சுட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே தான் அது என்ன பண்ணுதுன்னா, ஓகே, இதெல்லாம் கேட்குது, இந்த டீட்டெயிலாம் கேட்குது. ஓகே, அதாவது என்ன வேணும், ஃப்ரேம் ஒர்க்கு, .NET ஃப்ரேம் ஒர்க்கு. ஓகே, நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், இந்த .NET 5.0 இன்ஸ்டால் பண்ணுங்க அதெல்லாம்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஒரு ட்ரை தான். ஓகேவா? நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இதுக்கு பதிலாக இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்சோல் ஆப் .NET ஃப்ரேம் ஒர்க்கு. ஓகே, இதில் ஷார்ப், விண்டோஸ், கன்சோல் இந்த 3 மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? இது ஓகே, உங்களுக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மட்டும் ரன் ஆகும். சரியா? ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, அப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, அந்த டீச்சிங் பேசிக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷார்ப் போயிட்டு, ஓகே, டீச்சிங் பேசிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு, ஓகே, இது ஓகே, இங்கே பாருங்க, ரொம்ப ஈஸியாகவே கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் ஒரு நேம்ஸ், அதாவது ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறேன் பாருங்க. நான் என்னன்னு கொடுக்குறேன், ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுக்குறேன், ஈஸியாக புரியும். ஓகே, அப்புறம் ஓகே, இந்த செக் பாக்ஸை செக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ லேட்டஸ்ட் .NET ஃப்ரேம் ஒர்க்கு 4.8.1. ஓகே, இந்த ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, .NET ரன் டைம்னா என்ன, அதெல்லாம் போக 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 தெரிய வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ நான் இங்கே ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ண ஃபோல்டரை இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் .NET ஃப்ரேம் ஒர்க் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். அப்புறம் நான் கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்த உடனே இங்கே பாருங்க, அப்படியே கிரியேட் ஆகுது அந்த ப்ராஜெக்ட். இப்போ ஃபீல் பண்ணி கோடிங் பண்ணுங்க. இப்போ பாருங்க, டீச்சிங் பேசிக்ஸ்குள்ள ஓகே கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இங்கே ஃப்ரூட்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இவ்வளவு கொண்டு வந்து தந்திருக்கிறான். சரியா? ஓகே, இது நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இதை நான் அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இதை பற்றி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா, ஓகே, இதை அப்படியே எடுத்துக்கிட்டு, ஓகே, Ctrl X கொடுத்து,
ஓகே, நீங்கள் இப்போ இந்த கோடை வந்து ஓகேவா அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு ஒரு நோட் பேடில் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஒரு நோட் பேடில் அவ்வளோதான் உங்களுக்கு அப்பப்போ காட்டுறதுக்கு. சரியா? ஓகே சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுறேன். ஓகே, அவன் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஓகே, இது எல்லாத்துக்குமே இது எல்லாமே சரி அப்படியே இருக்கட்டும். ஏ ஓகே, அதாவது சிம்பிளாக உங்கள் கோடு ரன் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதை பண்ணணும். எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் V கொடுத்துட்டு ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, நான் கன்சோல் கொடுக்குறேன். ஓகே, இந்த கன்சோல் கொடுக்கும்போது மேலே ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறது மட்டும் ஆக்டிவ் ஆகும். ஏன்னா கன்சோல்ங்கிறது ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ் எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த சிஸ்டம்ங்கிற ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கன்சோல் ஓகேவா. ஓகே, இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதை மட்டும் சரியா. ஸோ இப்போ அப்போ வந்து இந்த கோடே எடுத்து கட் பண்ணிவிட்டு ஓகே, நான் திருப்பி இங்கே நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லை. ஓகே, நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க. ஸோ எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கிவிங் கிளாஸ், வேற ஒன்றுமே இல்லை, கிளாஸ்ல தான் ஆரம்பிக்கிறேன். சரியா? ஓகே, இந்த கிளாஸ் பேரு ஓகே ஆப்பிள். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ கிளாஸ் ஆப்பிள்ங்கிறத சரியா, நீங்க இதை வந்து என்ன சொல்றீங்கன்னா இதை வந்து ஒரு வீடுன்னு நினைச்சுக்கணும், ஒரு ஹோம். ஓகேவா, ஸோ ஒரு வீட்டுக்கு ஓகே வந்து ஒரு வாசல் இருக்கணும்ல. ஓகே, அந்த வாசல் வந்து வீட்டோடு, அதாவது அந்த வாசல் வந்து என்ன சொல்றது வீட்டோட அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த கிளாஸ் ஆப்பிள்க்கு ஒரு வாசல் உண்டு. ஒரு வாசல், வாசல்னா நுழைவு வாசல். அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன்ல அந்த நுழைவு வாசல் பேரு என்ட்ரி பாயிண்ட். ஓகே, நீங்க இந்த கிளாஸை கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா இதை மட்டும் தாங்க கவனிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம வேற எதுவுமே இல்லை. ஓகேவா, ஸோ இந்த கிளாஸ்ல கவனிக்கிறோம். ஓகேவா, இங்க அங்கேருந்து காப்பி பண்ணி கொண்டு வந்தது இங்க பாருங்க, இது மட்டும்தான் இருக்கு. இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, என்ட்ரி பாயிண்ட்னு சொல்றாங்க. ஓகே, நான் இது என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே காப்பி கொடுத்துட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ப்ரோக்ராம்னு இருந்தது. ஓகேவா, நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், கிளாஸ் ஆப்பிள். நீங்க வேணும்னா கிளாஸ் வந்து மாத்திக்கலாம். ஓகே, ஈவன் யூ கேன் கிவ். பெருசா இருக்கா இல்லையா மக்களே? இருக்கு, இது எப்படி பெருசு பண்றது, ஒரே நிமிஷம். டைம் ஆனாலும் பரவாயில்ல. டூல்ஸு, ஆப்ஷன்ஸு, டெக்ஸ்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்ல. ஓகே, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. வி வில் டெக்ஸ்ட் எடிட்டர் இங்கே இருக்கு, ஜென்ரல். ஓகே, டெக்ஸ்ட் சைஸ்ன்னு ஒன்று இருந்தது. லைன் ஸ்பேசிங், டெக்ஸ்ட் சைஸ் கீழே கீழே கொடுக்கலாமோ? இருங்க, உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா தெரியாது. கிவ் ட்ரை 150. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பனானா ஓகே பனானான்னு கொடுத்துக்கிறேன். தயவுசெய்து வந்து ஓகே இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே லேப்டாப்பில் பாருங்கள். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு அதோட யூசேஜ் இருக்கும். ஓகே, பனானா சரியா? ஓகே, பனானான்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, நான் வேணா கிரேப்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க, கிளாஸ் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, இது நீங்க கவனிக்க வேண்டியதெல்லாம் C# வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கிளாஸை வந்து C இப்படிதான் ஆரம்பிக்கணும், ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். அப்புறம் இதை வந்து ஸ்கோப்னு சொல்லுவாங்க, இது கிளாஸோட ஸ்கோப். புரிஞ்சுதுங்களா?
ஸ்கோப்னா தமிழ்ல வந்து எல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து நான் ஒரு வீடு கிளாஸ் கிரேப்ஸுங்கிறத ஒரு வீடுன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஓகே, வீட்டுக்கு என்ன இருக்கும்? வாசல் இருக்கும். ஓகேவா, அந்த வாசலை தான். ஓகே, அதே மாதிரி இந்த கிளாஸ் கிரேப்ஸ்க்கும் ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசலை தான் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்றாங்க. பாருங்க. ஓகேவா, என்ட்ரி பாயிண்ட். அவ்வளவுதான். இது என்ட்ரி பாயிண்டோட ஸ்கோப். கிளாஸ்க்கு எப்படி ஸ்கோப்போ, ஓகே, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதோ, ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிக் வாய்டு மெயினுங்கிறாங்க இல்லையா, இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா என்ட்ரி பாயிண்ட். இது நான் இப்ப கொடுத்துருக்கிறது கமெண்ட் லைன். இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து கம்பைல் ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா, ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் லைன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத இது மாதிரி கமெண்ட் லைன்ல கொடுக்கலாம். இதை வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் லைன் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள என்ன பண்றேன்னு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வெல்கம் டு சி ஷார்ப் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, சிஸ்டம். ஓகே, அதுக்கப்புறம் கன்சோல். ஓகே, கன்சோல்ங்கிறது கிளாஸ். ஓகேவா, இந்த கிளாஸ் எதுக்குள்ள இருக்குன்னா சிஸ்டம்ங்கிற ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு. அப்படி அப்படி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு பெரிய பேகு, பை. ஓகே, அதுக்குள்ள ஓகே கன்சோல்ங்கிற ஒரு பை இருக்கு. புரியுதா? ஓகே, சிஸ்டம்ங்கிற பேக்குக்குள்ள ஓகேவா நிறைய பேக்ஸ் இருக்கு. ஒரு பெரிய பைக்குள்ள ஓகே நிறைய பைகள் இருக்கு. வேணும்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு படம் போட்டு காட்டுறேன், தெளிவா உங்களுக்கு புரியும். ஓகே, அதாவது இருக்கு ஒரு பேகு. தெரியல. ஓகே, இது ஒரு பேகு, இல்லைன்னா ஒரு டப்பா. ஓகே, ஒரு பெரிய ஒரு டப்பா. பேகுன்னு சொன்னா கரெக்டா வரும். ஓகே, கைப்பிடி எப்படி போடுறதுன்னு தான் தெரியல. ஓகேவா, சரி, நீங்க ஒரு பெரிய டப்பான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, இந்த டப்பாவுக்கு நான் பேர் கொடுக்குறேன். 20 வேணாம், ரொம்ப பெருசாக இருக்கும். I'm giving 20. சிஸ்டம்ங்கிறது ஒரு பெரிய டப்பா, ஒரு பாக்ஸு. ஓகே, இதுக்குள்ள இந்த டப்பாக்குள்ள, பெரிய டப்பாக்குள்ள ஓகே நிறைய டப்பா இருக்கும். ஓகே, ஓகே, அந்த டப்பால ஓகே ஒரு டப்பா பேரு ஓகே ஒரு டப்பா பேரு கன்சோல். பிகாஸ் இது தேவைப்படுதுங்க. பிகாஸ் நான் கம்ப்யூட்டர் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா. ஓகே, கன்சோல். கன்சோல்ங்கிறது ஒரு கிளாஸ். ஓகே, இந்த கன்சோல்ங்கிற ஒரு டப்பாக்குள்ள ஓகே இன்னொரு டப்பா இருக்கு. இன்னொரு டப்பா, இன்னொரு டப்பா. புரிஞ்சதா? இதுக்கு பேரு வந்து ரைட் லைன். இது வந்து ஒரு மெத்தட். பாருங்க, இது ஒரு மெத்தட். ஸோ எது எது எதுக்குள்ள இருக்கும்போது அழகா சொல்லணும் நீங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். அது 20 இருக்கா, 14 கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட் லைன். இது வந்து ஒரு மெத்தட். இது மெத்தடுக்கு வந்து எப்பவுமே இந்த ஸ்மூத் பிரேஸ் ஆரம்பம் முடிவு இருந்துச்சுன்னா அது மெத்தடுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இதை நான் கீழேயே வந்து ஒரு ரெட் கலர்ல கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா என்னென்னன்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவு போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும். ஓகேவா, இது மெத்தடு.
இது மெத்தட் எப்படி கண்டுபிடிப்பீங்க பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்மூத் பிரேஸ் ஆரம்பிச்சு ஸ்மூத் பிரேஸ் முடியணும். ஓகே, இது என்னது? இது ஒரு கன்சோல். இது கன்சோல்ங்கிறது ஒரு கிளாஸ். இப்போதைக்கு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கிளாஸ். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் எது 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 எதுக்குள்ள இருக்குன்ட்டு. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இது வந்து திஸ் இஸ் ஒரு நேம் ஸ்பேஸ். இது பேரு ஓகே நேம் ஸ்பேஸ். எனக்கு மனசு இருந்ததுன்னா இல்லை, அதாவது வீடியோ லென்த்தும் வந்து ஒரு மேட்ரு இல்லையா? ஓகேவா? ஓகே, இது மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, சிஸ்டம்ங்கிறது முதல்ல ஒரு பெரிய பேக்கு, ஒரு பெரிய பாக்ஸு. அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு சின்ன ஓரளவுக்கு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்கு. அந்த பாக்ஸ் பேரு கன்சோலு. கன்சோல்ங்கிறது ஆக்சுவலி அது வந்து கிளாஸு. ஓகேவா? அந்த கன்சோல்ன்ற கிளாஸ்க்குள்ள ரைட் லைன்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. புரிஞ்சதா? இதைத்தான் இங்க எழுதியிருக்கிறோம். இந்த ஃபைல் ஓகே சேவாஸ் கொடுத்துட்றேன். இப்போ ஃபைல் சேவஸ் மெதுவாக போனாலும் பரவாயில்ல. வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வில் பி ஸ்ட்ராங் அண்ட் ஓகேவா? என்ன ஏதாவது ஒன்று வேணும் ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கேரியர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தே நீட் ஒன் ஒரு இது. டே 1 இல்லை, இப்போ டே 3 இருக்கு. இப்போதைக்கு நான் அதை வேணால் அதில் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம் இன்னைக்கு டேட் போட்டுருன்னு ஞாபகம். மார்ச் 17, 2025 ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, சொல்லலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க போகணும். ஓகேவா? இதைத்தான் இங்கே பாருங்க, இங்கே கொடுக்குறேன் நான். ஓகேவா? சிஸ்டம்ங்கிறது ஒரு பெரிய டப்பா, பெரிய பாக்ஸு. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு கன்சோல்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கன்சோல்ங்கிற கிளாஸை நீங்க கால் பண்றதுக்கு கூப்பிடுறதுக்கு நம்ம இந்த டாட் யூஸ் பண்றோம். புரிஞ்சதா? இந்த டாட்டை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ என்ன பண்றேன், அப்புறம் கன்சோல்ங்கிற கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கு அந்த படத்தை பாருங்க, தெளிவா புரியும். கன்சோல்ன்ற கிளாஸ்க்குள்ள ரைட் லைன்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த ரைட் லைன்ற மெத்தடை நான் கால் பண்றேன், இல்லைன்னா கூப்பிடுறேன். அதை டாட் வச்சீங்கன்னா வரும். அந்த கன்சோல்ன்ற கிளாஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறதுலாம் வரும். பாருங்க, இவ்வளவு இருக்கு. நம்ம அதுல ரைட் லைன்ற மெத்தடு. ஓகேவா? மெத்தடை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? மெத்தடுக்கு இது மாதிரி இருக்கும். இது மாதிரி பாருங்க, இது கனசதுரமா? ஓகே, இது மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ரைட் லைன் மெத்தடுக்கு இப்படி கொடுத்துட்டு இதுக்குள்ள இது மெத்தடுங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்மூத் பிரேஸ் ஆரம்பிச்சு முடியுது. ஓகேவா? அந்த ஸ்மூத் பிரேஸ் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள ஓகே நீங்க இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாஸ் பண்ண போறீங்க. டெக்ஸ்ட்டை வந்து ஓகே சி ஷார்ப்ல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்கு. ஓகே, சும்மா இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். வெல்கம் டு சி ஷார்ப், அப்புறம் செமிகோலன். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே பண்ணல. ஓகே, இவ்வளவுதான் இன்னைக்கு பார்த்துருக்கோம், போதும். ஓகே, we will stop with this. ஓகேவா? இதை நான் இப்போ கண்ட்ரோல் F5 கொடுக்குறேன். இந்த கண்ட்ரோல் F5 இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். சரியா? பாருங்க, நான் உங்களுக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் இங்க பத்திரமா வச்சிருக்கிறேன். இது நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது உருவான ப்ரோக்ராம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்ப்யூட்டரே பத்தி தெரியாதவங்களுக்கு இது ஈஸியா புரியும். ஓகே, இன்னும் சிம்பிளிசிட்டிக்கு இது எடுத்துடுறேன். இப்போதைக்கு இது வேண்டாம். இப்போதைக்கு இதை நான் உள்ள கொண்டு வரல. ஓகே, இவ்வளவுதான். சரியா? இதை நான் கண்ட்ரோல் F5 கொடுக்குறேன். கண்ட்ரோல் F5 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா
இது எல்லாத்தையும் இந்த 8 லைன் ஆஃப் கோடு, ஓகேவா, இந்த 8 லைன் ஆஃப் கோடையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோர்ஸ் கோடு. நான் கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுக்கும்போது ஓகே, இந்த சோர்ஸ் கோடு தான் நீங்க ஒரு குட்டி ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்கீங்க, ஒரு ப்ரோக்ராமிங் ஆப். இந்த ஆப் என்ன பண்ணும்னா வெல்கம் டு சி ஷார்ப்னு பிரிண்ட் பண்ணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இது பேர் கன்சோல் ஆப். ஓகே, கன்சோல்னா என்ன சொல்றது, இப்பதான் பார்த்தோம். ஓகே, இட்ஸ் அ கிளாஸ். ஆனா ரியல் மீனிங் என்னன்னா ஓகே, அது வந்து ஒரு மானிட்டர் விண்டோவை கன்சோல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி. இப்போ நான் கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய சோர்ஸ் கோடு ஓகே சி ஷார்ப் லாங்குவேஜுக்குள்ள கம்பைலர்னு ஒன்று இருக்கு. ஓகே, அந்த கம்பைலருக்கு போய் உங்க சோர்ஸ் கோடு கம்பைலருக்கு போகும். எப்போ கம்பைலருக்கு போகும்? நீங்க கண்ட்ரோல் எஃப்ஐ பிரஸ் பண்ணும்போது. அப்புறம் உங்க சோர்ஸ் கோடு வந்து ஓகேவா மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லோ லெவல் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகும். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஸ்கிரீன் வரும். அந்த பிளாக் ஸ்கிரீன்ல இந்த வெல்கம் டு சி ஷார்ப்ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். புரியுதா? இப்ப பாருங்க, கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுக்குறேன். மக்களே, இதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியட்ல ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ல வந்துருச்சா? புரியுதுங்களா? அப்படியே பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, சரியா? ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ். வெல்கம் டு சி ஷார்ப் தெரியுதா? ஓகே, அது தெரியும் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்க லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்துருப்பீங்க. நான் அவசரப்பட்டு போடல. ஓகேவா, உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றதுனால. ஓகே, இது வந்து ஓகே கிளாஸ் ஸ்கோப். ஓகே, பிகினிங், ஆரம்பம். கிளாஸ் ஸ்கோப் இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுது. ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிறது. கிளாஸ் ஸ்கோப் ஓகே எண்டு. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இது வந்து ஓகே இது வந்து ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இதை நம்ம என்ன சொல்றோம்? என்ட்ரி பாயிண்ட்னு சொல்றோம். ஓகே, என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லலாம். ஆனா ஆக்சுவலா வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு மெத்தட். ஓகே, மெத்தடுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க பாத்தீங்கன்னா ஸ்மூத் பிரேசிங் ஆரம்பிச்சு இங்க முடியுது. ஓகேவா, ஓகே, ஸ்மூத் பிரேஸ் ஆரம்பிச்சு இங்க முடியுது. ஓகேவா, ஸ்மூத் பிரேஸ் ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்துல லெஃப்ட் இமிடியட்டா இருக்கிறது வந்து மெத்தடோட பேரு, மெத்தடோட நேம். ஸோ இந்த மெத்தடோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் தான் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்றது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போறோம். இந்த ஸ்டாட்டிக்கே இந்த வாய்டை பத்திலாம் இப்ப கவலைப்பட வேண்டாம். ஓகேவா, இங்க எப்படி கிளாஸ் ஸ்கோப் பிகினிங் ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இது வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆர் மெயின் மெத்தட் ஸ்கோப் பிகின். ஓகே, என்ட்ரி பாயிண்ட் ஆர் ஓகே மெயின் மெத்தட் ஸ்கோப் பிகினிங். ஓகேவா, இவ்வளவு டீட்டெயிலா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓகே, அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இங்க வந்து ஆரம்பிச்சு இங்க முடியுது. என்ட்ரி பாயிண்ட் ஓகே ஆர் மெயின் மெத்தடு ஸ்கோப் எண்டிங். ஓகேவா, ஓகே, நான் இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுங்க. நல்ல கேப் விட்டு ஓகே இப்படி கொடுத்தா கமெண்ட்னு அர்த்தம். கமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு கம்பைல் ஆகாது. ஓகேவா, உங்களுடைய கம்பைலர் நான் சொன்ன இருக்க இல்லையா சி ஷார்ப் கம்பைலர் வந்து கண்டுக்காது இந்த கமெண்ட் லைன். ஓகே, தெளிவா இப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, இது வந்து இருக்கு இல்லையா, இது வந்து கிளாஸோட பேரு. ஓகே, கிரேப்ஸ் இஸ் கிளாஸ் நேம். அவ்வளவுதான். ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்டாட்டிக்கையும் வாய்டையும் கண்டுக்காதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம்.
ஓகே, இது புரிஞ்சதா மக்களே? இவ்வளவுதான் போதும் இன்னைக்கு. ஓகேவா? நம்ம அடுத்தது வந்து ஓகே, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது. ஓகே, அப்புறம் இங்க பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல மக்களே, இந்த விண்டோ பாருங்க. அந்த விண்டோ எப்படி இருக்கு? ஃபைலு, எடிட், வியூ, ஜிட்டு, ப்ராஜெக்ட், பில்டு, டீபக், இதெல்லாம் டேப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணும்போது என்னன்னு கிரியேட் பண்ணோம்? ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்தோம். அதனால இங்க வந்துருச்சு அப்படியே ஃப்ரூட்ஸ். மேல பாருங்க சொல்யூஷன்ட்டு இருக்கு. இந்த இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஹோல் விண்டோவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஓகேவா? ஓகே, நல்லா பாருங்க. ஓகே, விஎஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐடிஇன்னா முதல் லெசன் இதுதான். ஓகே, இன்டகிரேட்டட் ஓகே டெவலப்மெண்ட் ஓகே இன்டகிரேட் என்விரான்மெண்ட். ஓகே, இது ஐடின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட். இந்த ஐடி யூஸ் பண்ணி தான் ஓகே நீங்க என்னென்ன ஆப்லாம் டெவலப் பண்ணலான்னு கன்சோல் ஆப். ஓகேவா? ஓகே, யூ கேன் யூ கேன் டெவலப் பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். ஓகே, என்ன ஆப்? கன்சோல் ஆப் டெவலப் பண்ணலாம். அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கன்சோல் ஆப் இப்போ என்ன பண்ணுது? வெல்கம் டு சி ஷார்ப்னு பிரிண்ட் பண்ணுது, அவ்வளவுதான். ஓகே, அதுக்கப்புறம் வெப் ஆப். இதுதான் வெப் ஆப், தான் வெப் பேஜ். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா கூகுள் குரோம்ல? ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ். நிறைய வெப் பேஜஸ்லாம் சேர்ந்தது வந்து ஒரு வெப் ஆப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் சொல்றது எல்லாமே வந்து ஏரியல் வியூ, அதனால உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால வெப் ஆப் டெவலப் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டெஸ்க்டாப் ஆப் டெவலப் பண்ணலாம். அதாவது நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஐடி மூலியமாவே இதெல்லாம் நீங்க கத்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான், ஈஸி. அதுக்கப்புறம் மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் அட்ட ஸ்ட்ரெச்ல எடுக்க முடியாது. இது வந்து ஒரு 2 to 3 years ஆஃப் ப்ராசஸ். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போட்டு ஃபைனலா எண்டிங் ஆகும். ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு, என் கூட வந்து டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது நீங்க பார்த்துட்டு இருக்கிற விண்டோ தான் ஐடிஇ. ஓகே, நீங்க இங்க பார்த்துக்கோங்க. இது வந்து மேல டீபக் இருக்கு, இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ப்ராஜெக்ட் பண்ண 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 பார்ப்போம். ஓகே, இப்போ இது புரிஞ்சதா மக்களே? ஓகே, இவ்வளவுதான் பண்றோம். ஓகே, நான் இப்போ கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுக்கும்போது சரி முன்னாடி வெல்கம் டு சி ஷார்ப் கொடுத்துறேன். ஓகே, இப்போ நான் வேற மாத்துறேன். ஓகே, மை ஃபர்ஸ்ட் சி ஷார்ப் கன்சோல் ப்ரோக்ராம். இது நீங்க கொடுத்து பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ரோக்ராம் ஓகே, PROGRAMோட நிறுத்தினீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே, டபுள்எம்லாம் ஆட் பண்ணுங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகேவா? இது அப்படியே கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, ஒரு டெக்ஸ்ட், ஒரு பேரு, இல்லை உங்க பேர் ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் வைக்கணும்னா இந்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள என்ன வேணாலும் கொடுத்து பாருங்க, அது அப்படியே பிரிண்ட் ஆகும். கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுத்தேன்னா இப்படி வருது பாத்தீங்களா? மை ஃபர்ஸ்ட் சி ஷார்ப் கன்சோல் ப்ரோக்ராம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ரூல் சொல்றேன் பாருங்க. இந்த டபுள் கோட்ஸ்குள்ள ஓகே நீங்க நம்பர் கொடுத்தீங்கனாலும் ஓகேவா, அதுவும் டபுள் கோட்ஸ்குள்ள ஓகே டபுள் கோட் அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். புரிஞ்சதா? ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். அதுவும் அதான் நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தீங்கனாலும் அது வந்து சி ஷார்ப் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நேம், அப்படி ஒரு பேர் அப்படின்னு தான் எடுத்துக்கும். இதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசா ஆரம்பத்துல வந்து சி ஷார்ப் லாங்குவேஜ் பழகுறவங்க இதுல எல்லாம் ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்தது வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம இதே ப்ரோக்ராம்ல தான் இருப்போம். எங்கெங்கெல்லாம் புதுசா பழகுறவங்க தப்பு பண்ணுவாங்கன்றது சொல்ல ஆரம்பிப்பேன். சரியா? அப்புறம் ஃபைனலா எடுத்துட்டு போய்
இந்த ப்ரோக்ராம் எப்படி டெவலப் ஆயிருக்குங்கிறத உங்களுக்கு பொருத்தி காட்டுவேன். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஈஸியா உங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க, அப்படியே சந்தோஷத்துல குதிப்பீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்த உடனே. ஓகே, நான் இப்போ சொன்னது எல்லாமே கம்ப்யூட்டர் பற்றி அறிமுகமே இல்லாதவங்களுக்கு. அவங்க வந்து ஆர்வம் இருந்திருந்தா விசுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி பழக்கணும். ஓகேவா? விசுவல் ஸ்டுடியோ 2022 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயம்தான். நிறைய டேட்டா பிடிக்கிற விஷயம்தான். நல்ல கம்ப்யூட்டர் வேணும், ரேம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஹார்ட் டிஸ்க்கும் நல்ல கெப்பாசிட்டியோடு இருக்கணும். ஓகே, ரேமோட கெப்பாசிட்டி வந்து 4 ஜிபியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், 8 ஜிபியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகே, ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி ஓகே உங்களுக்கு வந்து 1 டிபியாக இருந்தால் நல்லது. சரியா? அடுத்த கிளாஸ்ல யோசிங்க, ரேம் கெப்பாசிட்டிலாம் எப்படி பார்க்கறது தெரியுமா உங்களுக்கு? ஓகே, ரேம் நீங்க போயிட்டு அதாவது உங்களுடைய மை கம்ப்யூட்டர்ல ஓகே ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, சரி, எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல அவைலபிள். கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், யூடியூப்லையும் பார்க்கலாம். சரியா? நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எடுக்கிறேன், தனித்துவமாக எடுக்கிறேன், டீட்டெயில்டாக பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி. சரியா? அடுத்த கிளாஸும் இதோட தொடர்ச்சியாக தான் இருக்கும். நம்ம வந்து சிஷார்ப் பேசிக் பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அப்புறம் என்ட்ரி பாயிண்ட்டு இப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், அங்கே ஸ்டாட்டிக் எப்படி இருக்கு, வாய்டு எப்படி இருக்கு, மெயின் மெத்தட்ல எம் கேப்ஸ். ஓகே, பாருங்க. அப்புறம் இது வந்து கிளாஸோட ஸ்கோப் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தடோட ஸ்கோப் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. இந்த மெத்தடுக்குள்ள ஓகே நம்ம இந்த நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஓகேவா? நான் பழைய மாதிரியே மாத்திடுறேன். வெல்கம் டு C#. ஓகேவா? கன்சோல்ங்கிறது கிளாஸ். பாருங்க, கிளாஸ் எல்லாம் ஒரே கலர்ல இருக்கு பாருங்க. கிரேப்ஸும் ஒரே மாதிரி கலர்ல இருக்கும். இதுவும் கன்சோல்ன்றது கிளாஸ், அதுவும் ஒரே மாதிரி கலர்ல இருக்கும். ரைட் லைன் வந்து ஆக்சுவலா மெத்தடும் ஒரே மெத்தடோட பேரும் ஒரே மாதிரி கலர்ல இருக்கும். எனக்கு வந்து பிரவுன் கலர்ல தெரியுது, டார்க் பிரவுன்ல. ஓகேவா? உங்களுக்கு எப்படி தெரியல. ஓகேவா? இது மெத்தடுக்கு எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே, மெத்தடுக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்மூத் பிரேஸ் ஆரம்பிக்கும், அப்புறம் ஸ்மூத் பிரேஸ் இங்க முடியும். மெயினும் ஒரு மெத்தடு தான். ஓகே, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. புரிஞ்சதுங்களா? ஓகேவா? இங்க மெத்தடுக்குள்ள இது கொடுக்குறீங்க இல்லையா? ஓகே, இத பேர் வந்து இப்போதைக்கு ஓகேவா நீங்க என்ன சொல்லலாம்னா பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட். அவ்வளவு ரெண்டாவது பாயிண்ட்ல கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். இப்போ என்னென்ன படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது பாருங்க. ஓகேவா? முதல்ல வந்து இப்போதைக்கு வந்து என்ன படிச்சிருக்கோம்? கிளாஸ் நேம். ஓகே, அதுக்கப்புறம் ஹவு டு ஐடென்டிஃபை மெத்தட் நேம். ஸோ இதுக்கு லெஃப்ட்ல ஓகே, இதுக்கு லெஃப்ட்ல இருந்ததுக்கு அதுக்கு வந்து மெத்தடோட நேம் சொல்லுவாங்க. ஸ்மூத் பிரேஸ்க்கு லெஃப்ட்ல. ஓகேவா? ஹவு டு ஐடென்டிஃபை மெத்தட் நேம். ஓகேவா? அப்புறம் ஹவு டு ஐடென்டிஃபை மெத்தட். மெத்தடுக்கு என்ன ஆரம்பிச்சிருக்கும்? இந்த பிராக்கெட் இருக்கும், அவ்வளவுதான். ஸ்மூத் பிரேஸ் ஆரம்பிச்சு இப்படி முடியும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் இந்த கிளாஸ் கவனிச்சாதான் புரியும். ஓகே, அடுத்தது என்ன பார்த்துருக்கோம்? கிளாஸ் நேம் பார்த்துருக்கிறோம், மெத்தட் நேம் பார்த்தாச்சு. அடுத்தது கிளாஸ் நேமுக்கு கிளாஸ் ஸ்கோப் பார்த்தீங்க இல்லையா? கிளாஸ் ஸ்கோப். ஓகே, பிகின் அண்ட் எண்டு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மெத்தட் நேம், மெத்தட்
நேம் மெத்தட் ஸ்கோப். மெத்தட் எங்க மெத்தடோட மெத்தட் ஸ்கோப் பிகின் அண்ட் எண்ட். இங்க பாருங்க, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது மெத்தடோட நேம். ஓகே, அது பார்த்துட்டோம். அப்புறம் ஓகே, இதுக்குள்ள ஓகே இது ஒன்று இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இந்த ஸ்மூத் பிரேஸ்க்குள்ள என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் ஆர்குமெண்ட் இல்லைன்னா பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே இதுல பிட்வீன் டபுள் அதாவது ஸ்மூத் ஓகே இன் பிட்வீன் ஐஎன். 1 மணி நேரமே போகும் நினைக்கிறது வீடியோ. ஓகே, இன் பிட்வீன் ஸ்மூத் பிரேஸ்ல ஓகே நீங்க கொடுக்கறது வந்து என்னன்னு அர்த்தம், அது பேரு இட்ஸ் அ ஆர்குமெண்ட் ஆர் பேராமீட்டர். சரியா மக்களே? ஓகே, இதோட போதுன்னு நினைக்கிறேன். வேற எல்லாம் அப்புறம் வந்து மிக என்னென்ன பத்தி பார்த்துருக்குறோம், என்ட்ரி பாயிண்ட் பத்தி பார்த்துக்கிறோம். இதுதான் ஒரு வீட்டுக்கு வாசல் மாதிரி, அதே மாதிரி உங்க ப்ரோக்ராமுக்கு ஒரு வாசல். ஓகே, இதை வந்து என்ட்ரி பாயிண்ட் கம்பேர் வித் யுவர் ஹோம் என்ட்ரன்ஸ். அவ்வளவுதான். ஓகே, அதுக்கப்புறம் யூ ஹேவ் லேர்ன்ட் அரௌண்ட். இப்போ எவ்வளோ கற்றுக்கிறீங்க பாருங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம்ங்கிறது தட் இஸ் அ நேம் ஸ்பேஸ். பாருங்க, அந்த படத்தில் சொல்லியிருப்பேன். புரிஞ்சுதா? சிஸ்டம்ங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ள கன்சோல்ட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. கன்சோல்ங்கிற கிளாஸ்க்குள்ள ரைட் லைன்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதைத்தான் இங்கே எழுதுறேன். ஓகே, இது வந்து எப்படி இருக்கு பாருங்க. நான் அப்படியே மேலே எழுதுனதை அப்படியே இங்கே கொண்டு வரேன். ஓகே ஓகே, போதும். இந்த கிளாஸ் இவ்வளவு இதே வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. ஓகேவா? இதுல வந்து என்னன்னா சிஸ்டம் இஸ் அ ஓகே நேம் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, நீங்க இந்த இடத்துல வந்து மைக்ரோசாஃப்ட் நேம் ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் ஓகே ப்ரோக்ராமர்ஸ். மைக்ரோசாஃப்ட்ல ஒரு ப்ரோக்ராமர் இருப்பான் இல்லையா? அவன் கிரியேட் பண்ண ஒரு நேம் ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர்ஸ் நேம் ஸ்பேஸ். அது ஒரு பெரிய டப்பா, ஒரு பாக்ஸ். ஓகேவா? அடுத்து அதுக்குள்ள என்ன இருக்கு? கன்சோல்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்கா? ஓகே, இது வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர்ஸ் கிளாஸ். ப்ரோக்ராமர்ஸ் கிளாஸ். ஓகேவா? அதுக்குள்ள ஓகே ரைட் லைன்ற ஒரு மெத்தட். ஓகே ஓகே, ரைட் லைன் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர்ஸ் மெத்தட். ஓகே, அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, இந்த ஒரு இன்னும் இருக்குங்க. ஓகே, பயமுறுத்தலாம் நினைக்காதீங்க. அப்படியே நான் சொன்னதில் ஒரு நோட் மாதிரி எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர்ஸ் ஓகே மெத்தட். ஓகே, மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர்ஸ் நேம் ஸ்பேஸ். ஓகே, நேம் ஸ்பேஸ் நேம் கூட வச்சுக்கலாம். ஓகே, மைக்ரோ ப்ரோக்ராமர்ஸ் கிளாஸ் நேம். கன்சோல்னா என்னன்ட்டு ப்ரோக்ராமர்ஸ் மெத்தட் நேம் ரைட் லைன். ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இது வரைக்கும் இது போதும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல தயவு செய்து தெரிவிங்க மக்களே. சரியா? இது மாதிரி உங்களால உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியணும். சரியா? சரி, ஓகே, நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் கத்துருக்கீங்க கன்சோல் ப்ரோக்ராம் பத்தி. ஓகே, ஆரம்பம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும்.
ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போவோம். ஓகே, பாய், டேக் கேர்.